அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு அரசனோட கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஏன்னா நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மக்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் நம்ம எங்களை மாதிரி உள்ளவங்களாம் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அந்த அரசன் ஒரு மந்திரியை வேலைக்கு வச்சுருந்தது. வேலைக்கு வச்சுருக்கிற காரணமே அந்த மந்திரி ரொம்ப புத்தி கூர்மை உடைய ஒரு மனிதர். எந்த பிரச்சனைக்கும் ஈஸியாக தீர்வு கொடுத்துருவார். எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு மனிதர். இந்த விஷயம் பிடிக்க போய் தான் அரசன் அந்த மந்திரியை வேலைக்கே வச்சுக்கிட்டது. எங்கே போனாலும் அந்த மந்திரியை தான் கூட்டிகிட்டு போகிறது. இதை பார்த்த சில பேருக்கு பொறாமை. எப்படியாவது அந்த மந்திரிக்கும் அரசனுக்கும் நம்ம கோல் முட்டி சண்டையாக்கி ரெண்டு பக்கம் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தப்பு தப்பாக சொல்கிறது அரசன்கிட்ட. அவர் ஒரு பெட்டி வச்சுருக்காரு. அந்த பெட்டியில் சில விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் சந்தேகப்படுறோம். ஏன்னா அவையிலேருந்து நிறைய அவங்க தான் எடுத்து வச்சுருக்கிறதா எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசனுக்கு சந்தேகம் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அந்த பெட்டியில் என்னதான் இருக்குன்னு நம்மளும் பார்க்கணும். எப்போ பார் பெட்டியை கூடயே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெளியில் போகும்போது அந்த அரசன் கேட்குறாரு, என்னப்பா அந்த பெட்டியில் வச்சுருக்கிற? நான் பார்க்கணும், அந்த பெட்டியில் என்ன இருக்கு? எப்போ பாரு அந்த பெட்டியை கையிலேயே வச்சுருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மந்திரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை இப்போவோ பார்க்கலான்னு சொல்லிட்டு பொட்டியை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதில் இந்த ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, கிழிஞ்ச துணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணிகள்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தோன்னே அரசனுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி. என்னப்பா இது, வெறும் கிழிஞ்ச துணிகளை பெட்டியில் வச்சுட்டு அலையிற என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, மன்னா நீங்கள் என்ன பார்த்து வேலைக்கு எடுக்கும் போது நான் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய புத்தி கூர்மையை பார்த்து தான் நீங்கள் வேலைக்கே என்ன சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ போட்டிருந்த துணி தான் இது. எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாதுன்னு நான் ஒரு குறிக்கோளில் இருக்கேன். அதனால தான் நான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு அவையில் நான் அரசனாக அமைச்சராக மந்திரியாக நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நான் அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த துணியை நான் என் கையிலேயே வச்சுருக்கேன். இதுதானே தவிர வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அரசனுக்கு. பரவாயில்ல, இப்படி ஒரு மந்திரியை நம்ம வேலைக்கு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சந்தோஷம். இந்த மந்திரியை பற்றி தப்பு தப்பாக சொன்னவங்கள இன்றைக்கி ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவைக்கு போய் எல்லாத்தையும் அவையில் கூடும்படியாக சொல்லி யாரெல்லாம் இவரை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறாரு. அதாவது எந்த நிலைக்கு நம்ம போனாலும், எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு நம்ம போனாலும் நம்ம வந்த நிலையை மறக்கக்கூடாதுங்க. நம்ம எப்படி வாழ்ந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் மறக்காமல் இருந்தாலே போகிற நிலைக்கு நம்ம நல்ல ஒரு அந்த அந்த இடத்துலையே நம்ம நல்ல ஒரு இதில் இருக்கலாம். இதுதான் இந்த கதையில் நான் சொல்ல வந்தது. எப்பயுமே எந்த நிலைக்கு போனாலும் பழசை மறக்கக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிதான், நம்மளோட பழைய நிலையை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் போனோம் வந்தோம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம இருந்தால் தான் போகிற பெரிய நிலைக்கு நம்ம நிரந்தரமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த கதையை நான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு பணம் காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க இருந்த பழைய நிலையை மறந்துடுறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நிலை நிரந்தரமாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மாறக்கூடிய காலங்கள் இதெல்லாம் இல்லையா. எப்படி வேணாலும் மாறலாம். இருக்கிறவங்கள்ட்ட இல்லாமல் போகலாம், இல்லாதவங்கள்ட்ட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மாறுறது இல்லையா. அதனால தான் நான் இந்த கதையை நான் சொன்னேன். எந்த உயர்நிலைக்கு நம்ம போனாலும் நம்ம வந்த நிலை எந்த மாதிரி நிலையில் நம்ம வாழ்ந்தவங்க மறக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையோட விளக்கம். எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.